சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் வயலக வானொலி இணைந்து வழங்கும் ஏன், எதற்கு, எப்படி. ஏன், ஏன், எதற்கு, எதற்கு, எப்படி, எப்படி, எப்படி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். சுட சுட என்ன அதிரசமா? அதிரசம் இல்ல, அதிசயம், அறிவியல் அதிசயம். இந்த வார அறிவியல் தகவல்களோட நான் உங்க அறிவியல் ஆனந்தி. என்னம்மா நல்லா தூங்குனியா? இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? காய்ச்சல்லாம் போயிருச்சா? தாத்தா, நேற்று காய்ச்சல்னு டாக்டர் கிட்ட போனோம்ல, அவரு தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துட்டு டெம்பரேச்சர் நார்மல் தான், 98.6 டிகிரி அப்படின்னு சொன்னாரே. அது எப்படி தாத்தா? அதுவாமா, இப்ப நம்ம உடம்போட இயல்பான வெப்பநிலை வந்து எப்போதுமே 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்ற அளவுலேயே இருக்கும். இதுக்கு காரணம் மூளையோட மையப்பகுதியில் உள்ள EP3 அப்படிங்கிற மூளை செல்கள் தொகுப்பு தான் அப்படின்ட்டு ஜப்பானிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸ் அட்வான்ஸ் இதில் இந்த கண்டுபிடிப்பு வெளியாகிருக்கு. சரி, பள்ளிக்கூடம் புறப்படுறதுக்கு தயாராகு. தாத்தா, இப்ப நிறைய கட்டிடங்கள் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அப்படி கட்டுறனால சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு எங்க சயின்ஸ் நியூஸ் சொன்னாங்க தாத்தா. உண்மையா தாத்தா? ஆமா, நகரமயமாக்கல் அதிகரிப்பால் நடக்கிற கட்டுமான பணிகளால கார்பன் வாயு அதிகமாக உமிழப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்னு சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்த கார்பன் வெளியேற்றத்திற்கு 1/4 பகுதி கட்டட தொழில் தான் காரணமா. சரி, கட்டிடம் கட்டாமலும் இருக்க முடியாது, இப்ப சுற்றுச்சூழல் பாதிக்காம எப்படி பாத்துக்கிறது? ஏன் முடியாது? அதுக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து வழி சொல்லியிருக்காங்கம்மா. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா குறைந்த கார்பன் கொண்ட பாரம்பரிய சிமெண்ட்டை பயன்படுத்தணும், கட்டுமான கழிவுகளை திரும்பவும் கட்டுமானத்துக்கே பயன்படுத்தணும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கட்டிட தேவைகளுக்கு பயன்படுத்தணும். இந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டோம்னா கார்பன் உமிழ்வை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலை கெடுக்கிறதுல பெட்ரோலிய பொருட்களின் பங்கு அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களே தாத்தா, அப்படின்னா வாகனங்களை சூரிய மின்சக்தியால இயக்க முடியாதா தாத்தா? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழக பொறியாளர்கள் வந்து சன்ஸ்விஃப்ட் 7 அப்படின்ற ஒரு காரை உருவாக்கியிருக்காங்க. சூரிய ஒளி மின்சாரத்தில் ஓடுற இந்த காரு அண்மையில கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்கு. ஒரு தடவை மின்னேற்றம் செஞ்சுட்டு 1000 கிலோமீட்டரை 12 மணி நேரத்துக்குள்ள பயணிச்சு காட்டியிருக்காங்க. நியூ சவுத் வேல்ஸோட பொறியாளர்கள் 2 ஆண்டு முயற்சியில கண்டுபிடிச்ச இந்த சன்ஸ்விஃப்ட் காரோட எடை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 500 கிலோ தான். தாத்தா, ஒரு கேள்வி, வால் நட்சத்திரம்னா என்ன தாத்தா? என்ன திடீர்னு என்கிட்ட இந்த கேள்வி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணுல தாத்தா, நீங்க தான் சினிமா நட்சத்திரமாச்சே, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். வால் நட்சத்திரம்ங்கிறது ஒரு பனிப்பந்து போல இருக்கும். ஒருங்கிணைக்கப்பட்ட பாறைகள், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நீர்ப்பனி, மீத்தேன், அம்மோனியா, அப்புறம் தூசிகளும் கலந்து உருவானது தான் இந்த பனிப்பந்து. இது ஆங்கிலத்துல டர்ட்டி ஸ்னோ பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் புதுசா ஒரு வால் நட்சத்திரம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்துச்சுன்னு எங்க டீச்சர் சொன்னாங்க தாத்தா. வியாழன் கோளோட சுற்றுப்பாதையை வலம் வர்ற ஒரு வால் நட்சத்திரத்தை 2022 மார்ச் 2ஆம் தேதி விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த வால் நட்சத்திரம் 2023 பிப்ரவரி மாதம் 1 தேதி அன்னைக்கு நம்ம பூமி கிட்ட வந்துச்சு. அன்னைக்கு பார்த்தேன்னா சூரியன் மறைவுக்கு பின்னாடி வானம் ரொம்ப இருட்டா இருந்தனால வெறுங்கனாலேயே பார்க்க முடிஞ்சுச்சு. இதனால பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு நீ பிஞ்சிலேயே பழுத்துட்ட அப்படின்னு என்னை கிண்டல் பண்றாங்க தாத்தா. அப்படியே எடுத்துக்கிற ப்ரோடிஜி அப்படின்னு எடுத்துக்க, அதாவது இளம் வயதிலேயே சிறப்பான ஆற்றலை கொண்டிருக்கும் குழந்தை அல்லது மேதாவி குழந்தை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அது இருக்கட்டும், பிஞ்சிலேயே பூ பூக்கிறத விஞ்ஞானிகள் சாத்தியமாக்கியிருக்காங்க தெரியுமா? அதாவது இயற்கையில மரங்கள் பூக்கும் பருவத்தை எட்ட 7 முதல் 10 வருஷம் ஆகும். அதனால கலப்பண முயற்சிகளுக்கு பலனை காண ஒரு 7-8 ஆண்டுகள் ஆகும். அமெரிக்காவோட ஜார்ஜியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து கிறிஸ்பர் தொழில்நுட்பத்து மூலமா பூப்பதற்கு 8 ஆண்டுகள் பிடிக்கும் ஒரு மரத்தை மரபணுல திருத்தம் செஞ்சு 7-8 மாசங்கள்லயே பூத்து குலுங்க வச்சிருக்காங்க. இதனால
காடுகள் வளர்ச்சியை துரிதப்படுத்தலாமா. தாத்தா, இந்த பக்கத்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணது இன்னும் வரல, எவ்வளோ நேரம் ஆச்சு? நாம என்ன அமெரிக்காவில் அம்மா இருக்கிறோம்? அமெரிக்காவில் 2 மாநிலங்களுக்கு இடையில ட்ரோன் மூலமா சப்ளை செய்யற சர்வீஸை தொடங்கியிருக்காங்க அமேசான். ஆனா அந்த பொருட்களோட எடை 2 கிலோக்குள்ள தான் இருக்கணுமா. ஹை, இங்க ட்ரோன் டெலிவரியை பத்தி சொல்லும் போதே சாப்பாடும் வந்துருச்சு. சரி பிளேட்டு டம்ளர் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுல சாப்பாடு போட்டு சாப்பிடு. ஏன் தாத்தா, நம்ம வீட்டில் தான் டிஷ்வாஷர் இருக்கே, நம்ம எதுக்கு திருப்பி கழுவணும்? பாத்திரம் என்னமோ சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் டிஷ்வாஷருக்கான சோப்பு துகள்களில் இருக்க சில வேதிப்பொருட்கள் பாத்திரத்தில் அப்படியே படிஞ்சிடும். அது அப்புறம் நம்ம சாப்பாட்டிலையும் கலந்து நம்ம வயிற்றுக்கும் கெடுதலை உண்டாக்குதான். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜூரிஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாத்திரத்தில் இருக்கிற பிசுகுகளில் நிற்கிற ஆல்கஹால் எதாக்சலைட் என்ற வேதிப்பொருள் வயிற்றுல இருக்கிற நல்ல கிருமிகளை கொல்லக்கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி சாப்பிட்டு பள்ளிக்கூடம் கிளம்ப வழியை பாரு. ஓகே தாத்தா, பாய். நம்ம வயலக வானொலி 90.4 போற போக்குல ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இது அறிவியல் சார்ந்த கதைகள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓசோன் லேயர், அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் முதலில் அட்மாஸ்பியரை பற்றி அறிந்து கொள்ளணும். அதில் முதலாக விமானம் போன்றவை பறக்கக்கூடிய அளவில் உள்ள ட்ரோபோஸ்பியரை பற்றி சொல்ல வேண்டும். அது இங்கிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும், 20லிருந்து 50 கிலோமீட்டர். அதற்கு மேலாக ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதற்கு மேலாக எக்ஸோஸ்பியர், இறுதியாக அயனோஸ்பியர். அயனோஸ்பியரில் அயான்ஸ் போன்ற ரேடிக்கல்ஸாக அதனின் ஊடுருவல் நடக்கும். அதனால் அங்கு அயனைசேஷன் ரியாக்ஷன் நடப்பதால் அங்கு அயனோஸ்பியர் என்று ஒரு பெயரிடப்பட்டது. ஓசோன் லேயர் எங்குள்ளது என்றால் குறிப்பாக இந்த 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயரில் ஓசோன் லேயர் உள்ளது. இப்போது நாம் ஓசோனை பற்றி பார்ப்போம். 3 ஆக்சிஜன் அணுக்களால் உருவானது ஓசோன். அதாவது ஒரு ஆக்சிஜன் அணுக்கும் இன்னொரு ஆக்சிஜன் அணுக்கும் இடைவெளி சுமார் 1.278 ஆம்ஸ்ட்ராங் அளவு உள்ளது. இதை தான் நாம் பாண்ட் லென்த் என்று சொல்வோம். ஓசோன் மாலிகுல் என்பது வளைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு. அதனின் பாண்ட் ஆங்கிள் என்று கூறுவோம் 116.78 டிகிரி உடையது. ஐயுபாக் நேம் என்று கூறினால் இதை ட்ரைஆக்சிஜன் என்று கூறுவோம். ஐயுபாக் நேம் என்பது அனைவருக்கும் புரிவதற்காக இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு பெயர். ஓசோன் எப்படி இருக்கும் என்றால் நிறமில்லாதது, இல்லை என்றால் ஒரு வெளிர் நீல நிறமுடையது. மேலும் அது ஒரு விதமான பஞ்சன்ட் ஓடரை கொடுக்கக்கூடியது. மேலும் ஓசோன் என்பது ஒரு இனார்கானிக் மாலிக்யூல், ஆக்சிஜனின் ஒரு அல்லட்ரோப், டைஅட்டமிக் அல்லட்ரோப் என்றும் கூறுவோம். அது அட்மாஸ்பியரில் சுமார் 0.6 ppm அளவில் அமைந்துள்ளது. மேலும் ஓசோன் என்பதற்கு முதலாக ஃபார்முலாவை 1865ஆம் ஆண்டு வடிவமைத்தனர். மேலும் அது வளையக்கூடிய தன்மை இருப்பதால் டயாமேக்னெட்டிக் என்றும் கூறுவோம். மேலும் ஓசோன் என்பது ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடென்டாக உள்ளது. அதாவது ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன் என்று சொல்லுவோம். அதாவது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் போன்ற மூலக்கூறுகளை கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆக மாற்றிவிடும். ஓசோன் படலம் இருப்பதால் தான் நமக்கு புற ஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபட முடிகிறது. அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் என்று கூறக்கூடிய இந்த புற ஊதா கதிர்களின் தாக்கத்தால் நமது உடலில் உள்ள மியூக்கஸ் போன்ற ஃப்ளூயிட்ஸ் மற்றும் விலங்குகளுடைய சுவாசத்திற்கும் செடிகள், அதனுடைய டிஷ்யூஸ் போன்ற அனைத்து உயிர்களின் சுவாசத்தை புற ஊதா கதிர்களிடமிருந்து காப்பாற்ற நமக்கு உள்ள ஒரே பாதுகாப்பு படலமாக உள்ளது ஓசோன். மேலும் நம்மிடம் உள்ள இந்த சன்பர்ன் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்களின் விளைவாக நம் உடலில் தோன்றும் ஸ்கின் கேன்சர் போன்றவற்றையெல்லாம் இந்த படலம்தான் காப்பாற்றுகிறது.
ஓசோன் எவ்வாறு உருவாகியது என்பதை பார்ப்போம். 18 அக்டோபர் 1799 ஆண்டு கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் ஸ்கோபியன் என்னும் விஞ்ஞானி முதலில் ஓசோனை ஆய்வு கூடத்தில் சோதனையிட்டார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. பிறகு வந்த மார்டினஸ் வான் மாரம் என்பவர் நீரை ஒரு ஆய்வு திரவமாக எடுத்துக்கொண்டு அதனில் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கிங்கை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான வாசனை வருவதை அவர் கண்டறிந்தார். அதன் பிறகு அந்த திரவத்தில் மேலும் ஆர்வத்தை செலுத்தினார். இருந்தும் அவற்றை பற்றி அவரால் முழுமையாக கண்டறிய முடியவில்லை. பிறகு அரை நூற்றாண்டிற்கு பின்பு கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சோபியன் தான் புரோட்டோடைப் ஆஃப் ஜோனோமீட்டர் என்பதை வடிவமைத்தார். அதை பயன்படுத்தி தான் லைட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தி தான் ஓசோன் உருவாகியதை அவர் கண்டறிந்தார். மேலும் ஓசோன் என்பது உலகில் உள்ள பசுமை இல்ல விளைவுகள் இயற்கையாக நடப்பதற்கு ஒரு தளமாக உள்ளது. ஓசோன் படலம் இருந்தால்தான் சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள் நமது பூமியை அடைந்து பிறகு அவை வெளியேறாமல் அந்த வெப்பத்தை ஓசோன் படலம் எடுத்துக்கொள்வதால் தான் ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் போல் உள்ளது. அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறது அந்த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, வெப்ப எனர்ஜியை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுப்பது. உதாரணமாக நமது செடியொடிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், அதாவது சூரியனிடம் இருந்து வரும் கதிர்வீச்சை பயன்படுத்தி குளோரோஃபில் என்பது பச்சையம், மேலும் அதற்கு தேவைப்படும் இதர நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் போன்றவற்றை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. அந்த செடிகொடிகள் பச்சையத்தை பயன்படுத்தி சூரியனில் இருந்து வரும் லைட் எனர்ஜியை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி நமக்கு தருகிறது. அதன் மூலமாக நாம் சுவாசிக்கின்றோம். இவ்வாறு பல இயற்கை வழிமுறைகளை நடத்துவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் ஓசோன் படலம் உள்ளது. நான் முன்னதாக கூறியது போலவே ஓசோன் என்பது மிகவும் ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது காப்பரின் மேல் ஆக்சிஜன் பட்டால் அதனை குப்ரிக் ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றுகிறது. மேலும் இது நைட்ரிக் ஆக்சைடோடு வினை புரியும் போது நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இதனை கெமிலுமினசன்ஸ் அப்படி என்று கூறுவோம். அதாவது கெமிக்கல் பிளஸ் லுமினசன்ஸ் இரண்டு வார்த்தைகளின் போர்வை இது. அந்த லைட் எனர்ஜியை பயன்படுத்திக் கொள்வதால் இதனை கெமிலுமினசன்ஸ் என்று கூறுகிறோம். அதே போல் நைட்ரஜன் டை ஆக்சைடிடம் மீண்டும் வினை புரிந்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இதனை நாம் நைட்ரஜன் பென்டாக்சைடு என்று கூறுவோம். ஓசோன் எதற்காக பயன்படுகிறது என்று நாம் பார்த்தால், கெமிக்கல் முறையாக பார்க்கும்போது நீரிலிருந்து மேக்னீஸை வெளியெடுப்பதற்காக பயன்படுகிறது. மேலும் சயனைடை டீடாக்சிஃபை பண்ணுவதற்காகவும் அதில் உள்ள சயனைட்ஸை வெளியேற்றுவதற்காகவும் அதனின் டாக்ஸிக் தன்மையை குறைப்பதற்காகவும் ஓசோன் பயன்படுகிறது. ஓசோன் என்பதை நாம் எதில் அளக்கலாம் என்று பார்த்தால் டாப்சன் யூனிட்ஸ் என்ற ஒரு சர்வதேச அளவுகோலில் நாம் அளந்து பார்க்கலாம். அதனின் கான்சன்ட்ரேஷனையும் DU என்ற டாப்சன் யூனிட்ஸில் கூறலாம். ஓசோன் படலம் இருப்பதால் தான் புற ஊதா கதிர்கள், அதாவது UVB என்று கூறக்கூடிய பீட்டா தாக்கத்தால் உருவாகிய புற ஊதா கதிர்களின் கதிர்வீச்சிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடிகிறது. மேலும் அண்டார்டிகாவில் உள்ள துருவ கரடிகள் போன்ற அரிய வகை விலங்குகளிலும் அவற்றின் அழிவிற்கும் காரணமாக உள்ள புற ஊதா கதிர்களின் கதிர்வீச்சிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது. ஓசோன் எப்படி உருவாகிறது என்று பார்த்தால், நமது பூமியில் சுமார் 79% நைட்ரஜன் உள்ளது, மீதமுள்ள 21% ஆக்சிஜன் உள்ளது. இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் எடுத்துக்கொண்டால் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சில் லைட் எனர்ஜியை, அதாவது போட்டான் என்று சொல்லுவோம், அந்த எலக்ட்ரான்களை நாம் போட்டான் என்று சொல்லுவோம். அது ஆக்சிஜன் மாலிக்யூலுடன் வினை புரிந்து ஆக்சைட்ஸ், அதாவது ஆக்சிஜன் ரேடிகல்ஸாக மாறுகிறது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டமாக தனியாகவும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமாக தனியாகவும் வருகிறது. அவை இன்னொரு புதிய ஆக்சிஜனோடு வினை புரிந்து ஓசோனை உருவாக்குகிறது. இதன் மூலம் சில பீட்டா மற்றும் ஆல்பா கதிர்கள் வெளியேறுகின்றன. இயற்கையாக ஓசோன் படலத்தில்
நடந்து கொண்டு வரும் ஒரு சுழற்சி. ஆனால் மனிதர்களாகிய நாம் தொழிற்சாலையில் மற்றும் வாகனங்கள் இவற்றினால் வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுகளை அதிகமாக வெளியிடுவதனால் இவற்றின் தன்மை மிகவும் மாறுபட்டு ஆக்சிஜன் மாலிகுல் அதிகமாக வெளியேறுகிறது. இதனால்தான் ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. நாம் நச்சு வாயுகளை வெளியிடுதலையும் மேலும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போது பயன்படுத்தி வரும் கச்சா எண்ணெய் போன்றவற்றால் மேலும் அதிகமாக நச்சு வாயுகள் வெளியேறுகின்றன. இவை நம் உடலிற்கும் உலகிற்கும் தீயனவற்றை விளைவிப்பவை. எனவே இவற்றின் பயன்பாட்டை நாம் குறைத்துக் கொள்வது ஓசோன் படலத்தின் பாதிப்பை குறைத்து மனித குலத்திற்கு நன்மை விளைவிப்பவையாக இருக்கும். நச்சின்னு 4 அறிவியல் துணுக்குகள். செம்ம மேட்ருமா. நம்ம வயலக வானொலி 90.4 ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சியில் நச்சின்னு 4 நச்சின்னு 4 நச்சின்னு 4. இசையில் அறிவியல். கார்பன் சேர்மங்கள் அல்கேன், அல்கீன், அல்கைன் இவற்றை பற்றிய ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன் எல்லாமே அல்கேன், நானேன், டெக்கேன் எல்லாமே அல்கேன். கார்பனுக்கு நிறைய சேர்மம் உண்டுங்க, கார்பனுக்கு நிறைய சேர்மம் உண்டுங்க, அதில் அல்கேன், அல்கீன், அல்கைன் சேர்மம் உண்டுங்க, சேர்மம் உண்டுங்க. மீத்தேனு, ஈத்தேனு, அல்கேன் தானுங்க, புரோப்பேனு, பியூட்டேனு, அல்கேன் தானுங்க, எத்திலீன், எத்திலீன், அல்கீன் தானுங்க, அஸ்டிலீன், அஸ்டிலீன், அல்கைன் தானுங்க. மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன் எல்லாமே அல்கேன், நானேன், டெக்கேன் எல்லாமே அல்கேன். கார்பனுக்கு நிறைய சேர்மம் உண்டுங்க, கார்பனுக்கு நிறைய சேர்மம் உண்டுங்க, அதில் அல்கேன், அல்கீன், அல்கைன் சேர்மம் உண்டுங்க, சேர்மம் உண்டுங்க. மீத்தேனு, ஈத்தேனு, அல்கேன் தானுங்க, புரோப்பேனு, பியூட்டேனு, அல்கேன் தானுங்க, எத்திலீன், எத்திலீன், அல்கீன் தானுங்க, அஸ்டிலீன், அஸ்டிலீன், அல்கைன் தானுங்க. ஆமாங்க, விடுகதை தான், அறிவியல் சார்ந்த விடுகதை. நம்ம வயலக வானொலி 90.4 ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சியில தொட்டா சினிங்கி, அதை நம்ம எப்படி சொல்லுவோம், தொட்டார் சினிங்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தொட்டால் வாடின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். சரிங்களா? அது ஏன் சுருங்குதுன்னா, இதோட இலைகள் பார்த்தோம்னா எல்லா மற்ற தாவரத்தோட இலைகளை போல தான், இலைகளை போல பல செல்களால தான் ஆயிருக்கு எல்லா இலைகளும் பார்த்தோம்னா. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு சின்ன திரவ பொருட்கள் வந்து இருக்கும், எல்லா இலைகளுக்குள்ளேயுமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தாவரத்தோட அழுத்தம் மாறுபாட்டின் காரணம்னு சொல்லுவாங்க. அழுத்தம்னா அதோடைய ஸ்டஃப் உள்ளேருந்து நிறையா இருக்கும் இல்லையா, அந்த அந்த அழுத்தத்தோட இருக்கிற அந்த செல்கள் வந்து என்ன செய்யும்னா, அந்த இலை அந்த திரவம் இருக்கனால தான் அந்த இலைங்களால வந்து நிமிர்ந்து இருக்க முடியுது.
இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் டைம்லாம் பார்த்தோன்னா இந்த புளிய மரத்தோட இலை, தூங்கு மூஞ்சி மரத்தோட இலையெல்லாம் பார்த்தோம்னா சுருங்கிடும். ஈவினிங் டைம்ல எல்லாம் சுருங்கிடும். எதனாலனா அந்த செல்லுக்குள்ள இருக்க அந்த திரவ பொருட்கள்னால தான். சரிங்களா? அந்த திரவத்தோட அழுத்தம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அதோட உறுதித்தன்மை வந்து தளர்ஞ்சிரும். அது வந்து ஈவினிங் டைம் நடக்கிறதுனால தான் இந்த புளிய மரத்தோட இலையெல்லாம் வந்து சுருங்கிடுது. அதே போல தான் தொட்டாச்சினிங்கி இலையில வந்து தொடும்போது அதோட தண்டு பகுதியில் வந்து ஒரு அமிலத்தை வந்து சுரக்குது. அந்த அமிலம் வந்து இருக்கு இல்லையா, அந்த இலையிலோட கீழ்ப்பகுதி அது வந்து பெரிய செடியாக வளராது இல்லை, கீழேயே தான் படர்ந்து இருக்கும். அப்போ அந்த கிளைகளில் வந்து அந்த தண்டு பகுதியில் அந்த அமிலத்தை வந்து சுரக்கிறதுனால அந்த கீழ்ப்பகுதியில் செல்கள் வந்து அதிகமான திரவத்தன்மையை வந்து வெளியே ஏற்றிடுது. ஆனால் அந்த மேலே அந்த இலையில் இருக்கிற அந்த செல்லோட திரவத்தன்மை வந்து நீங்குவது இல்லைன்னா வெளியில் வர்றதில்லை. அதனால தான் அந்த இலை வந்து தொட்ட உடனே சுருங்கிடுது. சரிங்களா? இந்த தொட்ட உடனே சுருங்கிறது இல்லையா, அப்புறம் திரும்பியும் அதோடைய பழைய நிலைக்கே வந்துடுது. இது வந்து வேதியியல்லையும் பார்த்தோம்னா மீள் மாற்றம் மீளா மாற்றம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து என்னன்னா மீள் மாற்றம்னு சொல்லுவாங்க. திரும்பி அதோடைய பழைய நிலைக்கே வந்துடுது. இது வந்து மீள் மாற்றம்னு சொல்லுவாங்க. ஏன் பூமி சுற்றுவதை நம்மால் உணர முடியவில்லை? எப்படி மீன்கள் சுவாசிக்கிறது? நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது? ஃப்ளைட்ல வந்து பிளாக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பாம்புக்கு காது உண்டா? வயர்லெஸ் சாதனங்கள் எப்படி இயங்குகிறது? போனை கண்டுபிடித்தவர் யார்? மழைத்துளி ஏன் கோள வடிவில் இருக்கு? உலகத்துல வந்து உயர்ந்த கட்டிடம் எது? போன்ல பேசின முதல் வார்த்தை எது? பறவைகள் மட்டும் எப்படி பறக்குது? மனிதனை இயக்குவது எது? மின்னல் எப்படி உருவாகிறது? கீரியும் பாம்பும் மட்டும் எதற்கு சண்டை போடுகிறது? ஏன் நெருப்பு மேல் நோக்கி எரிகிறது? இயற்கை பேரிடர்கள் வருவதை பறவைகளும் விலங்குகளும் முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் என்பது உண்மையா? மின்னல் எப்படி உருவாகிறது? இதயம் எப்படி இயங்குகிறது? மனிதனை இயக்குவது எது? கனவுகள் எப்படி வருகிறது? சேட்டலைட் எதற்காக அனுப்புறாங்க? இது போன்ற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டுமா? வயலக வானொலியின் ஏன் எதற்கு எப்படி நிகழ்ச்சியை கேளுங்கள்.